நம்மளுடைய வேல்வர்டே சேலஞ்ச் பண்றேன்ட்டு போயிட்டு நீ சட்டையை புடிச்சு தள்ளி விடு இல்ல தலையை புடிச்சு தள்ளி விடு என்னமோ ஒண்ணு பண்ணு, ஷோல்டர் புடிச்சு தள்ளு, அது கூட பண்ணு. தமார்னு இல்ல அது. ஆர்சனல் லாலிகா வெர்ஷனா இருக்கானுங்க. ஆர்சனல் தான் வந்துட்டு இபிஎல் வெர்ஷனா அத்லெட்டிகோ என்னமோ வந்து எந்த செலிப்ரேஷனையும் போய் ஃபேன்ஸை தூண்டாத மாதிரியும் என்னமோ இவரு பயங்கரமான உத்தமர் மாதிரியே வந்துட்டு இவரு வெளியே வந்துட்டு அப்படி சொல்றாரு. சில மூவ்ஸ் எல்லாம் பண்றானே ஓகேயா, செம்ம குவிக் பாசிங்ல வந்து அவன் ஃபினிஷ் செட்டப் பண்ணி பேக்கிங்ல வந்து செட்டப் பண்ணி கொடுக்குறான். என்னடா இது எப்பறா இந்த மாதிரி ஃபீஃபால ஆடுற மாதிரி ஆடுறீங்கன்ற மாதிரி. அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து 4 கோல் போட்டு பார்சலோனாவை புரட்டி எனக்கு 9 சேஞ்ச் பண்றேன்னு பண்ணி வீக்கெண்ட்ல 3-0 லாஸ். யாரு? ரெலிகேஷன்ல இருக்கிற ரயோ வேலக்கானோவோட வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாட்டி நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் நடந்து முடிஞ்சது. சம்பவங்கள், கோல்ஸ், கலோர், கம்பேக் எல்லாமே சரித்திரத்துல உண்டாக்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாக் அவுட் ரவுண்டா நடந்ததுல எனக்கு வந்து ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர், ஹைப் எல்லாத்தையும் போட்டுருங்க. போன வீடியோக்கு உங்க நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஹைப்லாம் அதை கௌதம் எக்ஸ்பிளைன் வேற பண்ணா ப்ராப்பரா. உங்க யூடியூப் ஆப் அதுல போயிட்டு ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணா மட்டும் தான் வேலை செய்யும். ப்ரௌசர்ல போயிட்டு எங்கடா ஹைப்னு தேடினாலும் வராது. அந்த ஆப் மட்டும் தான் அதுவும் மொபைல்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு சப்போர்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் 10K ரீச் பண்ணணும், இதை நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எவ்வளவு சீக்கிரம் நீங்க எங்களை ரீச் பண்ண வைக்கிறீங்களோ அவ்வளவு கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு. ஆமா, அது இல்லாம கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த சாம்பியன்ஸ் லீக் இந்த வாட்டம் பயங்கரமான விஷயங்கள் நிறையவே நடந்திருக்குது. அது எல்லாத்தோட ஒப்பீனியன் எல்லாமே அலாசி பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, நிறைய சின்ன டீம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ட்ரெடிஷனலான டீமை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க சில டீம்ஸ் எல்லாம். அதெல்லாமே பாக்குறதுக்கு ஆஹா இதுதான்டா அந்த புது ஃபார்மேட் சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஜாலி ஃபீலிங். அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேம் எனக்கு பிடிச்ச கிளப் ப்ரூஹே 3 அத்லெட்டிகோ மேட்ரிட் 3. அந்த கேம் எப்படி இருந்துச்சு? எனக்கு கேட்டனா நடந்த ஃபிக்சர்ஸ்ல பெஸ்ட் கேம் என்னன்னு கேட்டனா எனக்கு தான் சொல்லுவேன்டா. டேய் அன்எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு இந்த ஸ்கோர்ல வரோன்ட்டு. பட் என்னடா கம்பேக் மேல கம்பேக். ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 6th மினிட்ல ஒரு பெனல்டி கன்சீட் பண்ணிடுவாங்க ப்ரூஹே. ஆல்வரஸ் கோல். அதுக்கப்புறமா 2-0 கிரீஸ்மான் ஒரு கிராஸ் இந்த கார்னர்ல இருந்து ஒரு கிரியேட் பண்ணி அப்புறம் ஒரு கோல் போயிடும். இவன் லுக்மன் தான் அடிப்பான் நினைக்கிறேன். புது சைனிங் வேற, அதை சொல்ல மாதிரி லுக்மன் வந்து ஆடுறாரு. சோ 2-0. சரி இதுக்கப்புறம் என்ன ப்ரூஹே கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கிறது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு போல கருதுன்னு நினைச்சா செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சதுல இருந்து அத்லெட்டிகோ என்ன பண்ணானுங்களோ அப்படியே இவனுங்க பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா. பயங்கரமா இருந்துச்சு. 2-0 பேக்ல இருந்து 2-all கம்பேக். அப்புறம் போட்டோம்னா ஒரு ஓன் கோலை விட்டுட்டு மறுபடியும் ஈக்குவலைசர் 3-all. சரியான த்ரில்லர் மேட்ச்னா இதான்டா த்ரில்லர் மேட்ச். ஆமா, பயங்கரமா இருந்துச்சு இந்த கேம். நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அத்லெட்டிகோ பயங்கர நிறைய கோல்ஸ் இல்லாம நிறைய ஹாஃப் சான்சஸும் கிரியேட் பண்ணாங்க. நானும் யோசிக்கிறேன், என்ன கிளப் ப்ரூஹே நல்லா தானே ஆடுவானுங்க, ஏன் இவ்வளவு மோசமா ஆடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேம் பாத்துக்கிட்டு இருந்தேன். காமிச்சிட்டானுங்க செகண்ட் ஹாஃப்ல 15 நிமிஷத்துலயே அந்த 2 கோலையும் போட்டுட்டு டப்புன்னு ஈக்குவலைஸ் பண்ணிட்டு 2-2 ஆனோடனே ஆஹா கிளப் ப்ரூஹே கிக் ஆன் பண்ணுவாங்கன்னா ஹோம் கேம் அவங்களுக்கு. இதுல ஒரு லீடு கீது எடுத்துட்டு போனாதான் ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அத்லெட்டிகோட ஹோம் கிரவுண்ட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த டீம் போனாலுமே அங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அங்க இப்போ 2-2 இருக்கும்போது சரி எப்படியோ கோல் போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு ஓன் கோல். அதுக்கு முன்னாடி சார்லாத் சப்ஸ்டியூட்டா உள்ள வருவான். ஓகேவா, இந்த பார்சலோனா ஃபேன்ஸ் எப்படி லெவன்டோஸ்கி எத்தனை சான்ஸ் மிஸ் பண்றான்னு சொல்லி அடிக்கிறாங்களோ அதே மாதிரி அத்லெட்டிகோ மேட்ரிடோட ஃபேன்ஸ் சார்லாத் அடிப்பாங்க. அத்தனை சான்ஸ் வழக்கமா மிஸ் பண்ணுவோம். இந்த கேமும் ஒரு ஃப்ரீ ஹெட்டர் போஸ்ட் எல்லா கேமும் எல்லா மேட்ச்லயும் நிறைய மிஸ் பண்ணி தான் நான் பாத்திருக்கேன் கோல் போடுறத விட. கரெக்ட். அப்புறம் மறுபடியும் 1-on-1 கீப்பர் அதுவும் மிஸ். ஆடா டேய் நீ இன்னைக்கு முடிச்சிருவியாட்டுக்கடா சிமியோனாவே அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது நல்ல வேளை அந்த ஓன் கோலுக்கான ஒரு காரணம்னே சொல்லலாம். அவன் தான் அந்த பிரஷர் போட்டனால அந்த ஓன் கோல் கிடைச்சது. ஆனா கிளப் ப்ரூஹே கிவ் அப் பண்ணல. கடைசி வரைக்கும் போய் அந்த ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி ஆஃப் சைடுன்னு முதல்ல சொன்னாங்க. அப்படி இல்ல ஆஃப் சைடு இல்ல கோல்னு சொல்லிட்டு சரியான ஃபினிஷ் அது. பட் என்னன்னா இந்த செகண்ட் ஹாஃப்ல எப்படி சேஞ்ச் பண்ணாங்க, என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. அத்லெட்டிகோ மேட்ரிடோடைய நடுவுலயே கிளப் ப்ரூஹே போவாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. வழக்கமா இந்த அத்லெட்டிகோ மேட்ரிடோடைய அந்த மிட்ஃபீல்ட் அண்ட் அந்த டிஃபென்ஸ் அந்த ஒரு காம்பினேஷன் நடு பிட்ச்ல சூப்பரா இருக்கும். அந்த உள்ள ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டானுங்க உள்ள போறதுக்கு.
ஆனா இந்த தடவை ரிப்பீட்டடா செகண்ட் ஹாஃப்ல கிளப் ப்ரூகே நிறைய வாட்டி நடுவுல போனானுங்க. எனக்கு என்னடா இது அத்லெட்டிகோ மேட்ரிட் டிஃபென்ஸ் மாதிரியே இல்லையே, ஒரு கிளாசிக் சிமியோனே டீம் மாதிரியே இல்லையா. அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து 4 கோல் போட்டு பார்சலோனாவை புரட்டி எனக்கு 9 சேஞ்ச் பண்றேன்னு பண்ணி வீக்கெண்ட்ல 3-0 லாஸ். யாரு ரெலிகேஷன்ல இருக்கிற ரயோ வெலக்கானோட 3-0 லாஸ். ஆர்சனல் லாலிகா வெர்ஷனா இருக்கானுங்க. ஆர்சனல் தான் வந்துட்டு இபிஎல் வெர்ஷனா அத்லெட்டிகோ தெரியல. 2 பேர் நண்பர்கள்டா. வரேன் ஒரு சங்கதிக்கு வரேன். அதுக்கு வந்து அப்புறம் வருவோம் நம்ம. ஆனா வந்து இது வந்து 3-2ல இருந்து வந்து மறுபடியும் அவங்க டிஃபென்ஸ் தூங்கி மறுபடியும் 3-3 இந்த கேம் வந்து முடிஞ்சு. நான் எங்கேயோ படிச்சேன், பயங்கரமா ரூமர் போயிட்டு இருக்கு. என்னன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாவோ என்னமோ அத்லெட்டிகோ ஹேவன்ட் ஒன் எனி ட்ரோஃபி. சூப்பர் கப்போ, கோப்பா டெல் ரேவோ, லாலிகாவோ, சாம்பியன்ஸ் லீகோ எதுவுமே அத்லெட்டிகோ வின் பண்ணதில்ல லாஸ்ட் 4 இயர்ஸா. அவங்க என்ன கஷ்டமோ அது எதுக்கு நம்ம போட்டு புரட்டிக்கிட்டு பரவாயில்ல அவ்வளவுதான். நீங்க என்ன விழுந்து விட்டுருங்க. அதனால வந்து சிமியோனேக்கு புது கான்ட்ராக்ட் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற டாக்ஸும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கத்துல. அதனால வந்து இந்த வருஷம் இப்ப 4-0 ஃபர்ஸ்ட் லெக் எடுத்தனால எப்படி இருந்தாலும் டாப் 3 டாப் 4 லீக்ல முடிச்சிருவீங்க. அதனால ரெஸ்ட் பண்ணி இப்ப சாம்பியன்ஸ் லீக்கும் கோப்பா டெல் ரே நம்மளோட ஃபுல் போக்கஸா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுத்ததாக பரவலாக ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 4-0 ஜெயிச்சது கப் காம்படிஷன்ரா, அதுக்கும் லாலிகாவுக்கு என்ன சம்பந்தம்? அதனாலதான் நீ கப்ல போக்கஸ் பண்ணி சாம்பியன்ஸ் லீக்ல போக்கஸ் பண்ணி லீக்ல எப்படி இருந்தாலும் 3rd 4th முடிச்சிருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கறதுனால ஃபுல் போக்கஸ் இந்த 2 பக்கமாமா. அதனால அடுத்த வாரம் செகண்ட் லெக் இருக்கு, ஹோம் கேம். ஐ திங்க் ரிலேட்டிவ்லி அத்லெட்டிகோ ஷுட் கோ த்ரூ. ஒன்னும் பெரிய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு என்ன இந்த கேம் இந்த ஃபிக்சர்ல வந்துட்டு எனக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஒரு மொமெண்ட்ஸா இருக்குது இதெல்லாம் பாக்குறப்ப. ஏன்னா நம்ம என்ன ஆப்வியஸ்லி அத்லெட்டிகோ 2-0 லீட் முடிச்சிருவாங்க கதைன்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடா இப்ப இந்த மாதிரி தான் நடக்கிறப்ப ஒரு அண்டர் டாக்ஸ் வந்து இப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்றது பாக்குறப்ப கொஞ்சம் ஒரு நியூட்ரலா நல்லா இருக்குதுல்ல. இப்ப ஒரு சாம்பியன்ஸ் லீக் பாக்குறதுக்கே ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்குது. ஸோ ஐ ஃபீல் இந்த மாதிரி சிமிலரா இப்ப நிறைய மேட்ச் நடந்திருக்குது இந்த வீக்ல. பட் அதான் இது பாக்குறப்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்குது. அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கேம் அப்படியே ஒரு ஜம்ப். போடோ கிளிம்ட் 3 இன்டர் மிலான் 1. அதாவது இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நார்வேல அவனுங்க மான்செஸ்டர் சிட்டியை பொறுத்தினானுங்க, அத்லெட்டிகோ மேட்ரிட பொறுத்தினானுங்க, இப்ப இன்டர் மிலான். அது இல்லாம டாட்டனம் இப்பதான் சொல்லி முடிச்சேன் சின்ன டீம் பத்தி. டாட்டனம் கூட டிரா, இன்னும் ஏதோ ஒரு டீம் கூட டிரா. அவங்க வந்து நார்வேல இருக்கிற ஒரு கிளப் சரியா. நார்வேயோட ஆர்டிபிஷியல் டர்ஃப் வேற. எக்ஸாக்ட்லி கூட கிடையாது. எக்ஸாக்ட்லி நார்வேல நார்த் சைடு ஆஃப் நார்வே அந்த ஆர்டிக் சர்க்கிள் பக்கத்துல இருக்கிற கிளப் சரியா. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 days முன்னாடி 80 tons ஆஃப் ஸ்னோவை கிளியர் பண்ணிருக்காங்க அந்த பிட்ச்ல இருந்து. 80 tons ஆஃப் ஸ்னோ. ஓகேவா. அதாவது அந்த ஊர்ல இருக்க, அதாவது கிளப்ல இருக்கிற மக்கள் பத்தாம ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி தான் அந்த பிட்ச்ல இருக்க ஸ்னோவே நவுத்த முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்னோ வந்து அந்த பிட்ச்ல இருந்திருக்கு. ஓகேவா. ஆர்டிபிஷியல் பிட்ச் அந்த கிளப் ஐ திங்க் ஒரு 15,000 20,000 தான் கெப்பாசிட்டி அந்த ஸ்டேடியம்லயே. நீ அதை பாத்தீங்கன்னா எங்கேயோ மலை மேல இருக்கும் அந்த ஸ்டேடியம். எப்படா இங்கெல்லாம் விளையாடுறது அப்படி. அதனால ஆர்டிபிஷியல் டர்ஃப். ஏன்னா கிராஸே வளராது வாய்ப்பு இல்ல. அதனால சொல்லிட்டு நீ சொன்ன மாதிரி இந்த சீசனே வந்து அவங்களுக்கு அப்செட் ஆஃப்டர் அப்செட் வந்து இப்போ லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட் இன்டர் மிலான வந்துட்டு ஜாலியா விளையாடுனாங்க. ஃபர்ஸ்ட் கோல்லாம் நீ பாத்தீங்கன்னா ஒன் டச் இன்டர் பிளே பாசிங்ல போய் கோல் போட்டானுங்க. நடு இதுல இருந்து பாக்ஸ் உள்ள பாக்ஸ்குள்ள போய் ஒன் டச் பாசிங் போட்டு வந்து கோல் போட்டானுங்க. பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரியுமா போடோ கிளிம்ட்ட, இந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். யூசுவலா அவங்க சிட் பேக் பண்ணுவாங்க. கரெக்டா. எதுக்கு நம்ம இந்த பெரிய சைஸ் கூட போய் நம்ம போட்டி போட்டு நம்ம அடி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சிட் பேக் பண்ணுவாங்க. விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். கரெக்டா. இவங்களுக்கு யாரா பிளேயர் இருக்கா அவங்க இருக்கா. இவங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் இன்டர் மிலான பிரஸ் பண்ணி இன்டர் மிலான் பின்னாடி இருந்து பிளே பண்ணி கொண்டாந்ததுல எரர் ஃபோர்ஸ் பண்ணி செகண்ட் கோல் தேர்ட் கோல் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு இன்டென்ட். பேசிக்கலி நாங்க வந்து சும்மாலாம் விளையாடல, நாங்க ஜெயிக்கிறதுக்கு விளையாடணும்ன்ற இன்டென்ட் காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எனக்கு தெரிஞ்சு ஆமா நம்ம பார்த்ததுல போடோ கிளிம்ட் ஹஸ் பீன் a சர்ப்ரைஸ் இந்த சீசன். எல்லாம் நான் சொன்னது எல்லாமே சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ். மேன் சிட்டி அத்லெட்டிகோ கிடையாது. பட் அவன் கன்சிஸ்டன்டா இருக்கிறவங்க. சீக்கிரம் போ. அந்த ஓட்டக்குள்ள போனா அவன் மாட்டிப்பான உனக்கு எப்பறா தெரியும்? வின்னர்ஸ் தான். பட் எப்படிடா இதெல்லாம் வந்து ஐ ஃபீல்
செம்ம ஒரு பியூட்டிஃபுல் அதான் இது என்னன்னா அவங்க வந்து இந்த பிரஸ்ஸ பெயிட் பண்றேன்னு சொல்ற மாதிரி இன்டர் மிலானோட 2 விங் பேக்ஸ் வெளிய போவாங்களா, சோ அவங்கள்ட்ட பால குடுத்து எங்கேயாச்சும் உள்ள கிராஸ் வந்தோன்னு இன்டர்செப்ட் பண்ணிட்டா அவங்களுடைய 3 சென்டர் பேக்ஸ்க்கு 1v1 போயிடுறானுங்க. 3 அட்டாக்கர்ஸ் அவ்வளவு அட்டாக்கர் மேல வச்சிருக்கானுங்க. எப்படிடா இதெல்லாம் பண்றீங்க போடோ கிளிம்ட், எப்படிடா அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் செம ஆச்சரியம். ஏன்னா இதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நீ அந்த மிட்ஃபீல்டர் வேணும். பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்து பின்னாடி போயிட்டு அவனுங்க எல்லாமே பண்றானுங்க. செம்ம டார்க் ஆஸ்ரா 3-1 எடுத்துட்டு சான் சீரோ போறானுங்க. இப்ப பார்த்தா ஆக்சுவலா இந்த கேம் ஃபுல்லாவே ஷாட்ஸ் அண்ட் டார்கெட் போர்டோ கிளிம் தான் அதிகம். அவங்களுக்கு 6, அத்லெட்டிகோ இன்டர் மிலானுக்கு 4 தான் ஆன் டார்கெட். அகைன் நான் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன், ஐ ஸ்டில் ஃபீல் அவங்க டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஷேக்கிடா. அகாஞ்சி வந்து எரர் போனவன், நீ ப்ரெஷர் போட்டனா கண்டிப்பா பால விட்டுருவான். அஸ்டர்பி இஸ் 37-38 புஷிங். நீ இன்னும் அவ்வளோ ஒரு ஓல்ட் சென்டர் பேக்கை நம்பி இவ்வளோ டீப் இந்த சாம்பியன்ஸ் லீக் எப்படி போக முடியும்? போன வருஷம் ஒர்க் அவுட் ஆச்சு, அது ஓகே. பட் அது எவ்ரி சீசன் பேக் டு பேக் ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணா எப்படி முடியும்? சாமருக்கும் அதே தான். அவர் வயசாயிடுச்சு 37, அவர் ரிட்டையர் ஆக போற ஏஜ்ல இருக்காரு. பெஸ்டோனி மட்டும் தான் ஒரே யங் சென்டர் பேக். மத்தவங்க எல்லாருமே மிகடாரியன், டார்மியான், இவங்க எல்லாருமே வந்து லைக் ரொம்ப ஓல்ட் அண்ட் என்ன சொல்றது, ரொம்ப அவ்வளோ இம்பாக்ட் தர முடியுமான்னு தெரியல எனக்கு இந்த ஏஜ்லயுமே. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டாலாம் ஓட முடியாது இப்ப இருக்கிற ஃபுட்பாலுக்குலாம். ஸோ எப்போ அதை மாத்த போறாங்க, எப்போ அதுல இருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்கன்னு தெரியல. அதேதான், என்ன நல்ல பாயிண்ட் சொன்னேன். என்னன்னா நான் அத்லெட்டிகோ மேட்ரிட் சொன்னேன்ல கப் காம்படிஷன்ஸ் ஃபோக்கஸ்னு, இன்டர் மிலானுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் லீக்ல இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா, சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லி லாஸ், லீக்லி லாஸ்ட் டே போய் லாஸ், கோப்பா இட்டாலியாலயும் ஃபைனல் தான் போய் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் சரியா. சோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கான ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம எப்படியாச்சும் சரியா வின் பண்ணி ஆகணும். 5 பாயிண்ட்ஸ் என்னமோ லீட்ல இருக்காங்க, ஏசி மிலானுக்கு மேல 5 பாயிண்ட்ஸ் என்னமோ லீட்ல இருக்காங்க. சோ அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அங்க இருக்குது. 2 தடவை போஸ்ட் வேற அடிச்சாங்க இன்டர் மிலான் இதுக்கு 2 சான்ஸ்ல. பட் இருந்தாலுமே எந்த கன்வர்ஷனும் இல்ல. அதே மாதிரி அடுத்த கேமுக்கு டை பிடிக்கிறேன், டாட்மண்ட் வர்சஸ் அட்டலாண்டா. டாட்மண்ட் 2 அட்டலாண்டா 0. கிராசி ஷோடா. இதே கிராசி வந்து ஒரு கோலு ஒரு அசிஸ்ட், செம்மையான ஒரு கேம். அவன்கிட்ட தனியா வந்து என்னன்னா இப்போ நியூ காசல் வந்து இவனை வோல்டமாடா வாங்கினாங்கல்ல, அதுக்கு அப்புறம் வரேன், அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. கிராசிய பார்த்து அவங்க வாங்க போலியா இல்ல கான்டாக்ட் பண்ணி கிராசி வரலன்னு சொல்லிட்டான்னு தெரியல. ஏன்னா கிராசி வந்து நான் பார்த்தது இல்ல, இஸ் வெரி வெரி சிமிலர் டு எகிட்டிகே. ரொம்ப லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரொம்ப பிளெக்சிபிள், வெரி குட் இன் தி ஏர், ஹெட்டர் அடிப்பான், பால் கண்ட்ரோல் பண்ணுவான், he brings other teammates into play, எல்லாமே இருக்கு கிராசிட்ட. ஆனா இவங்க பார்த்து போகலையா இல்ல அவன் வரலன்னு சொல்லிட்டானான்னு தெரியல. ஆப்வியஸ்லி பொருசியா ஒரு பெரிய டீம்லடா. அவனுங்கெல்லாம் வந்துட்டு எவ்ரி இயர் கன்சிஸ்டன்ட்லா சாம்பியன்ஸ் லீக் ஆடுற ஸ்குவாடு. நியூ காஸ்ல் அப்படி கிடையாது. நியூ காஸ்ல் ஒரு வருஷம் ஆடுறானுங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் வருவானுங்களான்னு தெரியாது. ஸோ ஈஸ் அ பிக் கிளப் தான். அட் த சேம் டைம் மணி வைஸ் அவனை நீ டெம்ப் பண்ணிக்கலாம். பட் ஓல்டமாடியோ ஒரு யங், அவன் 22 இயர்ஸ் தான், அவனுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது. கிராசி ஒரு ஏஜ் எனக்கு சரியா தெரியல. பட் ஓல்டமாடியோ வந்து நல்ல சைனிங் தான். பட் குராசி நம்ம அதை பத்தி பேசுவோம் இந்த மேட்ச் பேசுறப்ப. அவன் எவ்ரி சீசன் நல்லா ஆடுறான்டா. அவன் லாஸ்ட் சீசன் வந்து டாப் 5 ஸ்ட்ரைக்கர்ஸ் லிஸ்ட்ல தான் இருந்தான். அவன் அவ்வளவு கோல்ஸ் போட்டிருந்தான் அவன். இந்த சீசனும் அகைன் ஐ திங்க் இப்ப இந்த சிச்சுவேஷன் அவன் எவ்வளவு கோல் எல்லாம் போட்டிருக்கான்னு தெரியல இந்த சீசனு. பட் இப்ப இந்த டாப் ஸ்டேஜ்ல அவன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அகேன்ஸ்ட் டாப் சைடு. அட்லாண்டாலாம் வந்து ஒரு சிம்பிள் டீம்ல ஆப்வியஸ்லி தேவ் லாஸ்ட் லுக்மன். பட் அதை தவிர்த்து அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்குவாட். 2-0 விக்டரி வந்து ஒரு குட் ஸ்டார்ட் ஃபார் them. அதுவும் நோட் பண்ணிக்கிட்டு எல்லாம் எதிர்பார்க்கல. அவனுக்கு ஏதாச்சும் கோமாளிதனம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் நீ இப்படிதான் பேசிட்டு இருக்க. லீக்ல 6 ஸ்ட்ரெயிட் வின்ஸ் பண்ணி அவங்களுக்கும் பயனுக்கு இப்ப 6 பாயிண்ட் தான் கேப். ஃபுல் பிரஷர் போட்டுட்டு இருக்கானுங்க நிக்கோ கோவாச்ச வச்சுட்டு. லீக்ல 6 ஸ்ட்ரெயிட் வின்னு. இப்ப பாரு அட்டலாண்டாக்ல சான்ஸே வரல, லிட்டரலா நோ சான்ஸ் கிரியேஷன் அட்டலாண்டாக்கு. டாட்மண்ட் எல்லாம் காமா விளையாண்டானுங்க. ஓகே 2 கோல்ஸ் போட்டாச்சு, இனிமேல் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர காமா வந்து விளையாண்டானுங்க. எந்த ஃபர்ஸ்டும் இல்லாம வந்து டாட்மண்ட் வந்து ஈஸியா அந்த கேமை வந்து முடிச்சானுங்க 2-0 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் லெக் வந்து ஐ திங்க் அட்டலாண்டா ஓமா அவங்க ஓமான்னு தெரியல, எந்த ஓம் விளையாண்டாங்கன்னு இன்னைக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஈஸி விக்டரி. அட்லாண்டால ஆடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் வந்து இந்த ஆல் பிரெஞ்ச் பேட்டில், மானகோ வர்சஸ் PSG. பயங்கரமா ஹைப் கொடுத்தாங்க எல்லாருமே. பயங்கரமான கேமா தான் இருந்திருக்கு புரியாது. 2-3 கடைசியில வந்துட்டு மானகோ 2 கோல்ஸ் லீட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து 3 கோலை விட்டானுங்க. அதான் வந்து ஆச்சரியமான விஷயம் அதுல. அது யார் தெரியுமா கோல்ஸ்? இது இருது அந்த மானகோ சைட்ல எங்க ஆளு, எங்க பழைய ஆளு பாலோகன், இவனை வித்து எங்கடா அவன் கோல் போடுவானா மாட்டானா நானும் அப்பப்போ பாத்துட்டு இருப்பேன். சத்தமா கோலே கிடையாது. அப்புறமா இதுதான் அவனை வித்துமான்ற மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே பெருசா பண்ணவே இல்ல அவன். திடீர்னு பார்த்தா இந்த கேம்ல 2 கோலு.
அந்த சைடுல பார்த்தனா நம்ம டூவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன அவன் போன சீசன் ஆடின அளவுக்கு இந்த வாட்டி அவன் ஆடினானா கூட தெரியல. கொஞ்சம் இன்ஜுரியில மிஸ் அவுட் பண்ணா. பட் ஸ்டில் ஆடின வரைக்கும் ஒண்ணுமே இம்பாக்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா டூவே 2 கோலை போட்டு கம்பேக். பட் அகைன் அதுதான் 2-0 மோனகோ லீடு. எப்போ இத்தனைக்கும் வந்துட்டு அவங்க கோல் 17 போட்டதுலாம் ஏர்லி 18 கோல்ஸ் வேற. மினிட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் மினிட் கோல் 18th மினிட் கோல் பாலகன்னு. ம். அதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு துவே 2 கோல். இத்தனைக்கும் வந்து he got substituted on. துவே ஸ்டார்ட் பண்ணல வேற. டெம்பலே வெளியே போனா டெம்பலேக்கு பதிலா டூவே உள்ள வந்தான். டூவேவோட ஃபர்ஸ்ட் டச்சே கோல். உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டச்சே கோல். அப்புறம் செகண்ட் கோல் பிஎஸ்ஜி கோலுக்குமே வந்து டூவே தான் வந்து செட்டப் பண்ணி கொடுத்தது அவன் கோல் போட்டதுக்கும். அதனால வந்து டூவே பிரில்லியன்ட் கேம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் டெம்பலே ஏதோ இன்ஜுரியே எதனால வந்து 25th மினிட் என்னமோ வெளியே போனா இவன் வந்து உள்ள வந்தான். ஃபர்ஸ்ட் 2 மானகோ கோல்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஈஸியா அவங்க உள்ள போயிட்டாங்க. அதாவது இந்த பிஎஸ்சி வழக்கமா ஒரு கிக் ஆஃப்ல ருட்டீன் பண்ணுவாங்க பாத்தியா, நேரா தூக்கி அந்த ஓரத்துல அடிச்சிருவானுங்க. அதுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு மானகோ கோல், ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்துட்டு கோல், அவ்வளவுதான். ஷாக்கா இருக்குது. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் வந்து செகண்ட் கோலுக்குமே வந்து நம்ம பாச்சோ வந்து ஆவுனா முன்னாடி போறேன்னு ஓடிட்டே இருந்தாப்ல. இந்த கேம்ல 2 கோலுக்குமே அவர் வந்து கொடுத்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் அவரா தான் இருந்தார். சோ 2-0 லீட்ல இருந்து மறுபடியும் கீழ இருந்து வந்து டிசைர் டூவே வந்து மறுபடியும் போட்டு அந்த 3rd கோல் போட்டு இது பண்ணுது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெட் கார்டு வேற மானோகோக்கு, ஒரு ஹை பூட் சேலஞ்ச். கேம் ஃபுல்லா மாறிடுச்சு போல. ஏன்னா அதுக்கப்புறம் போட்டு சம்பவம் செஞ்சிருக்கானுங்க போலயே. கேம் ஃபுல்லா 28 ஷாட் 12 ஆன் டார்கெட். இதுல வந்து 73% பொசஷன் வேற. சோ முடிச்சானுங்க அதுக்கப்புறமா. ஆமா, அந்த செகண்ட் கோல் வந்து ஹக்கீமி நல்ல ஃபினிஷ். அதான் டிசைர் டூவே அடிச்ச ஷாட்ல கீப்பர் சேவ் பண்ணி ஹக்கீமி நல்ல ஃபினிஷ் கிராஸ் போஸ்ட்ல இருந்துட்டு. சோ 3-2 கோயிங் பேக் டு பிஎஸ்ஜி. அது இட் should be pretty easy sailing for PSG. பட் ரியல் மேட்ரிட் கேமுக்கு வருவோம். அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ரியல் மேட்ரிட் 1 பென்ஃபிகா 0. யாரோட ஹோம்? பென்ஃபிகாவோட ஹோம்ல. ஞாபகம் இருக்கா, அந்த லாஸ்ட் டேல தான் அந்த பென்ஃபிகா வந்து கீப்பர் கோல போட்டு அதனாலதான் ரியல் மேட்ரிட் அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த மேட்ச். அந்த மாதிரி ஒரு கேம். சோ ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து 1-0 முடிஞ்சு. ஒன்ஸ் அகைன் தி வினிசியஸ் ஷோ. அதாவது நம்ம இந்த ஒரு 3 மாசமா ஜாபி அலான்சோ இருந்த போதும் சொல்லியிருக்கோம், இப்ப ஆர்பலோவா வந்து சொல்றோம், பீஸ்ட் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அந்த லெஃப்ட் விங்ல. அதாவது வினிஷியஸ் மட்டும் சொல்ல முடியாது, நான் இந்த காம்பினேஷனே சொல்றேன்டா. வினிஷியஸ் எக்ஸ் எம்பாப்பே வந்துட்டு நிறைய எபிசோட்ல சொல்லிருக்கப்படி இந்த கேம்லயுமே ஸ்பெஷலி சில மூவ்ஸ் எல்லாம் பண்றான். ஓகேயா, செம்ம குவிக் பாசிங்ல வந்து அவன் வினிஷியஸ் செட்டப் பண்ணி பேக் ஹீல்ல வச்சு செட்டப் பண்ணி கொடுக்குறான். என்னடா இது, எப்படா இந்த மாதிரி ஃபீஃபால ஆடுற மாதிரி ஆடுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பரான காம்பினேஷன், கெமிஸ்ட்ரி நல்லா செட் ஆயிட்டு இருக்குது. பட் வினிஷியஸ் ஷோ அந்த கோல்லாம் வந்துட்டு பிரைம் கோல். வந்து ஃபார் கார்னர், அதுவும் சைடு ஆஃப் நெட்ல அடிக்குது. அந்த மாதிரி பார்க்க கூட இல்லடா, அவன் நிமிந்து பார்க்க கூட இல்ல எனக்கு. டேய் வினிசியஸ், இந்த மாதிரி திறமையெல்லாம் எங்கடா அங்கங்க ஒளித்து வச்சிருக்கியாடா அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுத்திருந்தா கூட சொல்லலாம். அவன் பார்க்க கூட இல்லடா. அந்த பவர், அந்த அக்யூரசி, அந்த 1 செகண்ட் கேப் கொடுத்தான்டா அந்த டிஃபெண்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 35-40 மினிட்ஸ் வரைக்கும் பயங்கர டல் கேம். என்னடா கேம் இது அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஒண்ணுமே பெருசா நடக்கல. அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஒரு 3-4 சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க அந்த ரியல் மேட்ரிட். நினைச்சிருந்தா ஒரு 2 கோல் கூட போட்டுருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். லாஸ்ட் 5 மினிட்ஸ் வந்த சான்ஸ்மே வெறும் லாங் ஷாட் தான். அவங்க எங்க இருந்தோ அடிச்சிட்டு ப்ரே ஃபார் தி பெஸ்ட்ன்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா கிளியர் கட் சான்ஸ் வந்து ரியல் மேட்ரிட் தான் கிரியேட் பண்ணானுங்க. ஒரே ஒரு சேவ் பண்ணான்டா கத்வா. மொத்த கேம்லயும் ஒரே ஒரு சேவ், அந்த ஒரு சேவ் தான் வந்து பண்ணான். சோ ஆல் இன் ஆல் பென்ஃபிகா வந்து கேம்லயே இல்ல. அவங்க வந்து டிஃபென்ஸ் மோட்லயே இருந்தாங்க சொல்லலாம். மோஸ்டா இந்த கேம்லயே அவங்க எந்த சான்ஸ் கிரியேஷனும் இல்ல. ரியல் மேட்ரிட் தான் சான்ஸ் கிரியேஷன் பண்ணாங்க, ஹாஃப் சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இந்த கேம்ல வந்துட்டு பெரிய டாக்கிங் பாயிண்டா வந்து இந்த வீக்கெண்ட்லயே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏன்னா ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நான் கேட்டிருந்தேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலி VAR வந்ததுக்கு அப்புறம் ரியல் மேட்ரிட் have received twice the number of penalties as compared to the second highest on the table. ஓகேவா, கிட்டத்தட்ட 92 or 93 பெனல்டிஸோ ரியல் மேட்ரிட்க்கு வந்திருக்கு. செகண்ட் ஹையஸ்டா இருக்கிறவங்க வந்து 46 or 47 அந்த லிஸ்ட்ல ஆஃப்டர் VAR was introduced. ஓகேவா, நான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கேவலமான சேலஞ்ச் ரியல் மேட்ரிட்க்கு அகைன்ஸ்டா பண்ணீங்கன்னா பெனல்டி கிடைக்காம எப்படிடா நடக்கும் அப்படின்னு. ஆனா இந்த வீக்கெண்ட், போன வீக்கெண்ட்ல ஒரு பயங்கர மோசமான பெனல்டி கிடைச்சதுடா ரியல் மேட்ரிட்க்கு. அதாவது டேய் ரெஃப்ரி, மனசாட்சி இருக்காடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனல்டி வந்து இது கிடைச்சது. ஓகேவா, இப்போ வந்து இந்த கேம்ல மொரினியோக்கு வந்து ரெட் கார்டு கிடைச்சது. 2 yellow கார்டு கொடுத்து ரெட் கார்டு கிடைச்சது. எதுக்கு உங்களுக்கு ரெட் கார்டு அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ஐ நியூ வாட் த ரெஃப் வாஸ் டூயிங்.
சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ 3 பேரு ஹியூசன், கரேராஸ் அண்ட் சமேனி, அவங்க 3 பேருக்குமே எல்லோ கார்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெஃப்ரி வந்து பண்ணிட்டு இருந்தான். நமக்கு கண்கொள்ளா தெரிஞ்சது. ஐ நோ ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னா. சோ என்ன சொல்ல வராரு? அன்பு, இப்ப நீ செஞ்சு நிக்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அந்த இடத்துல இருந்தால சொல்றேன். நம்பலாம். ஏன்னா அவர் ஆக்சுவலாவே இப்போ எக்ஸ் ரியல் மேட்ரிட் மேனேஜர் மீன் பண்றாருன்றது அவங்களுக்கு தெரியும். பட் சோ அத வந்து நடந்துச்சு. அதுக்காக வந்து அவருக்கு வந்து டபுள் எல்லோ, ஃபர்ஸ்ட் ஒரு எல்லோ, டக்குன்னு உடனே செகண்ட் எல்லோ, ரெட் கார்டு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால செகண்ட் லெக்குக்கு அவரு டச் லைன்ல இருக்க மாட்டார். அவர் எங்க ஸ்டாண்ட்ஸ்ல இருந்தா வந்து பார்க்கணும். ஓகேவா? விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த கேம்ல 3 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னா, கரேராஸ் வந்து சிமுலேட் பண்ணி விழுந்தான். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ கூட தெரியும். அந்த சிமுலேஷன் பண்ணி விழுந்தான். ஆனா எல்லோ கார்டு கொடுக்கல. அதே பென்ஃபிகா பிளேயர் வந்து ஒருத்தன் சிமுலேஷன் பண்ணா, பென்ஃபிகா பிளேயருக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. அது நம்பர் 1. நம்பர் 2, நம்மளுடைய வால்வர்டே சேலஞ்ச் பண்றேன்ட்டு போயிட்டு, நீ சட்டையை புடிச்சு தள்ளி விடு, இல்ல தலையை புடிச்சு தள்ளி விடு, என்னமோ ஒண்ணு பண்ணு, ஷோல்டர் புடிச்சு தள்ளு, அது கூட பண்ணு. டமார்னு ஒரு குத்து, டமார்னு ஒரு குத்து. என்னடா இது அப்படின்னு பார்த்தா வந்தா அப்படி ஒரு குத்து. அதுக்கு எதுவுமே பண்ணல. லிட்டரலா ஒரு விஐஆர் செக், எதுவும் எந்த செக் எதுக்குமே போகல. எப்படா இதெல்லாம் நடக்குது? ஏன்னா இவ்வளவு சின்ன ஹேண்ட்பால கூட வந்து சாம்பியன்ஸ் லீக்ல கொடுத்துருவானுங்க. இது ஹேண்ட்பால், 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 கையில பட்டுருச்சு ஹேண்ட்பால் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆன் த பாலோ ஆஃப் த பாலோ நீ எப்படி செக்கே பண்ணாம நீ எப்படி ஆன் ஃபீல்ட் ரெஃப்ரி பார்க்காம இருந்திருக்கலாம்? அவன் வேற எங்கேயோ பார்த்து இருந்திருக்கலாம். ஓகே, விஏஆர்ல நீ எதுக்கு உட்கார்ந்துருக்க? இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் நடக்கவே கூடாது. இந்த மாதிரி எல்லாம் விஷயம், ஒரு பஞ்ச் எல்லாம் வரவே கூடாது அப்படிங்கறத நீ உட்கார்ந்துருக்க. அத்தனை கேமரா இருக்கு, அத்தனை இருக்கு, எதுவும் செக் எதுவுமே பண்ணல. அது செகண்ட் இன்சிடென்ட். தேர்ட் இன்சிடென்ட், கேமவிங்கா அண்ட் ஏதோ ஒரு பென்ஃபிகா பிளேயர் வந்து தே கோ ஃபார் அ சேலஞ்ச். பென்ஃபிகா பிளேயர் வந்து கீழே விழுந்துட்டான். அந்த பால் வரதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டான். கண்டிப்பா கேமவிங்காக்கு அவன் கீழே விழுந்திருக்கிறது தெரியும். ஓகேவா? கேமவிங்கா அன்கன்டெஸ்டடா ஒரு ஹெட்டருக்கு போறான். அந்த அதுல நீ பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எட்டி உதச்சிருவான். ஜம்ப் பண்ணும்போது எட்டி உதச்சது நம்மளுக்கு தெரியும். ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆனும் போது கிட்டத்தட்ட நெஞ்சோ மூஞ்சிக்கு பக்கத்துலயோ வந்து அவன் லேண்ட் ஆவான். அவனுடைய 2 பூட்டையும் வச்சு, ஒரு பூட் வச்சு லேண்ட் ஆவான். அதுக்கும் எந்த வித காஷனுமே இருக்காது. ஓகேவா? சோ அப்புறம் இன்னொரு டேக்கிள் வந்து வினிசியஸ் ஜூனியர் ஒரு டேக்கிள் பண்ணுவான். இதுக்கு தான் மொரினியோ கத்துனது. ரெட் எல்லோ கார்டு நீ கொடுத்தே ஆகணும் கத்துனதுக்கு தான் ரெஃப்ரி இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டுருவாப்ல. சோ இது என்னன்னா, இது வந்து ரியல் மேட்ரிடுக்கு சப்போர்ட்டாவோ இல்ல அகேன்ஸ்டாவோ இல்ல பார்சலோனாக்கு சப்போர்ட்டாவோ அகேன்ஸ்டாவோ நாங்க 2 பேருமே ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸும் கிடையாது, பார்சலோனா ஃபேன்ஸும் கிடையாது, இங்க பென்ஃபிகா ஃபேன்ஸும் நாங்க கிடையாது. வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் நீ ரெஃப்ரியா செக் பண்ணி கொடுக்காம இருக்க முடியும் அப்படிங்கறதா வந்து எங்களுடைய ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்டாவே இருக்கு. இது வந்து ரெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி வந்து ரியல் மேட்ரிட் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் என்னால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. அது வேற யாராச்சும் ப்ரூவ் பண்ணாதான் உண்டு. எங்களால கேள்விதான் கேட்க முடியும். சோ இது வந்து செகண்ட் லெக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு எல்லோ கார்டு வாங்கினா செகண்ட் லெக்க மிஸ் பண்ணிடுவாங்க. சோ இட் இஸ் வாட் இட் இஸ். ராணி என்ன நினைச்ச? ஆமா, அதுதான். லைக் ஆப்வியஸ்லி இதெல்லாம் நம்ம பார்த்து வீடியோ எவிடன்ஸா அந்த கிளிப்பிங்ஸா இப்ப வைரலா போயிட்டு இருக்குது ட்விட்டர் ஃபுல்லா. சோ நம்ம அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. சரி, இதெல்லாம் வந்துட்டு எவிடென்ட்டா ஃபவுல். நீ சொன்ன மாதிரி நான் பிரீஃப் பண்ணல, பட் அந்த அந்த இவெண்ட்ஸ் எல்லாமே ஃபவுல் தான். ஆனா ஏன் ரெஃப்ரி வந்துட்டு அது எதையுமே ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு கார்டு கொடுக்கறதோ இல்லைன்னா அட்லீஸ்ட் கண்டம் பண்றதோ எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டது எப்படின்றது தெரியுது. அகேன் நம்ம வந்து இந்த இண்டிவிஜுவல் ஆங்கிள்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு அது பெரிய இதுவா தான் தெரியுது. டியூரிங் த கேம் வந்து அது உடனே மேபி ரெஃப்ரி பார்க்காம இருந்திருக்கலாம், அது அவரோட மிஸ்டேக்கா இருக்கலாம். பட் அகேன் ஒரு வாட்டி இன்சிடென்ட் நடந்தா சரி, 2 வாட்டி இன்சிடென்ட் நடந்தா சரி, இவ்வளவு வாட்டி நடக்கிறப்ப வந்துட்டு ஆப்வியஸா ஒரு ஸ்ட்ராங் கேஸ் அகேன்ஸ்ட் இப்போ ரியல் மேட் ஃபார் ஃபேவரிசம்ன்ற மாதிரி வரதான் செய்யும். அது வந்து நடக்கிறத நம்ம அப்படியே பேசதான் செய்ய முடியும், வேற வழியே இல்லை. ஸோ தெரியலடா, இது வந்துட்டு ஒரு பிக், அதான் சொன்ன மாதிரி இட்ஸ் பிக் கேஸ் அகேன்ஸ்ட் ரியல் மேட்ரிட். எப்படி இவ்வளவு ஈஸியா விட்டுற முடியும் ரெஃப்ரீஸ் எல்லாம் கேட்க வேண்டிய கேள்விதான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். த மெயின் டாக்கிங் பாயிண்ட் இந்த கேம்ல வந்துட்டு த ரேசிசம் அகேன்ஸ்ட் வினிசியஸ் ஜூனியர் டன் பை பிரஸ்டியானி. கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. பிரஸ்டியானி. ஃபர்ஸ்ட்லி
ஃபுட்பால் பேச்சு சார்பாக கௌதம் அண்ட் சுபா சார்பாக நாங்க முன்னாடியே பல வீடியோல சொல்லியிருக்கோம், ரேசிசம் இஸ் நாட் டாலரேட்டட் இந்த கேம். இந்த கேம் இல்ல, இந்த வேர்ல்டு இன் எனி ஃபார்ம். இட் குட் பி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, இட் குட் பி ஒரு ஆக்ஷனோ, இட் குட் பி எனிதிங். உலகத்திலேயே அது யாருக்கும் நடக்கவே கூடாது, எவனும் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அந்தந்த எங்கெங்க நடக்குதுங்கிற பொறுத்து ப்ராப்பரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அது வந்து இது ஸ்போர்ட்ல மத்த ஸ்போர்ட்ஸ் ரூல்ஸ் எப்படின்னு தெரியாது. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளேயர் பண்ணானா எங்களுடைய ஒரு ஜாயிண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இன்டெஃபினெட்லி அவன் ஃபுட்பாலே ஆடக்கூடாது. எந்த பிளேயர் ரேசிசம் பண்றானோ கண்டிப்பா இனிமேல் அவனை ஃபுட்பால், பீட் கிளப் ஃபுட்பால், கண்ட்ரி ஃபுட்பால், எக்ஸிபிஷன் கேம், அவன் இனிமேல் ஃபுட்பால் பிச்சை பார்க்கவே கூடாது. தட் இஸ் அவர் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி வந்துட்டு ஃபேன்ஸ் யாராச்சும் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப எல்லா வீடியோ கேமரா இருக்கு. ஒரு மேட்ச்ல ஒரு ஸ்டேடியம்ல 10,000 கேமரா இருக்கு. ஃபைன் தட் ஃபேன் ஹூஎவர், யாரோ ஒரு மாசோ ஒரு 10 பேரோ 100 பேரோ யாரு பண்ணாலும் மேக் ஷூர் தே டோன்ட் என்டர் எனி ஃபுட்பால் ஃபீல்ட் ஹென்ஸ்ஃபோர்த். அந்த ஸ்டேடியம் மட்டும் இல்ல, எந்த ஸ்டேடியமே வராம வந்து தடுக்கிறதா ஒரே இது. ஏன்னா அதாவது சே நோ டு ரேசிசம்னு சொல்லிட்டு பல வருஷமா ஃபுட்பால் கேம்பெயின் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பிரீமியர் லீக் பண்றாங்க, லா லீகா பண்றாங்க, யுஎஃப்ஆ தனியாவும் ஒண்ணு பண்றாங்க, எல்லாருமே பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு மேல வந்து இவங்களுக்கு எப்படி பாடம் எடுக்கிறது? ஸ்டாண்ட்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு அத்தனை பேர் வினிசியஸ பார்த்து அப்படி பேசுறது இப்படி பேசுறது, ஏன்னா நிறைய நடந்திருக்கு. இப்ப உங்க ஸ்கிரீன்ல வந்து அந்த எத்தனை இன்சிடென்ட் வினிசியஸ நோக்கி பண்ணிருக்காங்க. போன வருஷம் கூட ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அந்த ஒரு பொம்மை வச்சு அதுல வினிசியஸ் பேரை எழுதி அதுக்கு தீய பத்த வச்சு கேவலமா எழுதி, உங்களுக்கு எல்லாம் படிப்பறிவே இருக்காதாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். நீ எப்படி உங்களுக்கு அதுல பண்ண தோணுது? பேண்டர் ஒரு பக்கம் இருக்கும், பேண்டர் இஸ் பேண்டர், ஓகேவா? அதுக்குன்னு நீ இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது, பண்ணவும் கூடாது. உனக்கு வந்து வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு போன எஜுகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே தாண்டி நீ இதை பண்றீங்கன்னா உனையெல்லாம் எப்படி திருத்த முடியும்? உனையால திருத்தவே முடியாது எக்காரணத்துக்கு கொண்டோம். சோ கமிங் பேக் டு திஸ் பர்டிகுலர் இன்சிடென்ட், என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்லி வினிசியஸ் செம கோல் நம்ம சொல்லியிருந்தோம். கோல் போட்டுட்டு செலிப்ரேஷன் பண்ணாரு. செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு, செலிப்ரேஷன் அப்போ வந்து எதுவுமே நடக்கல, செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் போய் அந்த கிரௌட வந்து டான்ட் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக ரெஃப்ரி வந்து எல்லோ கார்டு கொடுத்தாரு. சோ எல்லா ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் கேட்டாங்க, ஏன்டா செலிப்ரேஷன் பண்றதெல்லாம் ஒரு தப்பாடா, அதுக்கெல்லாமாடா நீ எல்லோ கார்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் பார்த்தேன், ஓகே இதுக்கெல்லாம் எல்லோ கார்டு கொடுக்க முடியுமா ரெஃப்ரின்னு சொல்லிட்டு, ஓகேவா? எக்ஸசிவ் செலிப்ரேஷன் ஆர் ட்ரையிங் டு ஏதோ ஒரு வார்த்தைகள், ஓகேவா? இப்ப உங்க ஸ்கிரீன்ல தெரியும், அதுக்கு ஒரு லா இருக்குதாமா ஃபுட்பால்ல, அதுக்கு நீ எல்லோ கார்டு கொடுக்கலாமாமா. அதுக்காக ரெஃப்ரி வந்து வினிசியஸ் ஜூனியருக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்திருக்கான். எக்ஸசிவ் என்னமோ கிரௌட எழுப்பி விடுறது என்னமோ இருக்கு. இப்ப உங்க ஸ்கிரீன்ல அந்த ரூல் தெரியும், அதுக்கெல்லாம் ஒரு ரூல் இருக்கு. எனக்கு அந்த ரூல் இருக்குங்கிறது இப்பதான் தெரியும். நானும் ஆமா கிறுக்காடா ரெஃப்ரி லூஸ் உப்பையில எவனாச்சும் போய் செலிப்ரேஷன்லாம் எவனோ என்னென்னமோ செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிருக்கான், அதுக்கெல்லாமாடா நீ போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இதுல கூத்து என்ன தெரியுமா? மொரீனியோ பெரிய உத்தம மாதிரி வினிசியஸ் ஜூனியர் நீ தான் கோல் போட்டியில, நீ போய் உன் டீம்மேட்ஸ் கூட செலிப்ரேஷன் பண்ண முடியும், பண்ண வேண்டாம், பண்ணிட்டு போக வேண்டியது அப்படிங்கிறாரு. என்னமோ இவரு என்னமோ வந்து எந்த செலிப்ரேஷனையும் போய் ஃபேன்ஸ தூண்டாத மாதிரியும், என்னமோ இவரு பயங்கரமான உத்தமர் மாதிரியும் வந்துட்டு இவரு வெளியே வந்துட்டு அப்படி சொல்றாரு. அதான் ஃபேன்ஸ் ரயில பண்றவரும் இவருதான், செலிப்ரேஷனும் இடக்கு முடக்கா பண்றவரும் இவருதான். இவர் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துச்சுன்னா என்ன ஒத்து முடியாது. பட் அகைன் அதான் அந்த ஒரு இதை பத்தி மட்டும் சொல்லிடலாம். அவர் என்ன சொல்றாங்கன்னா, கோல் அடிச்சிட்ட அப்புறம் வினிசியஸ் போய் செலிப்ரேட் பண்றான், அவன் எப்படி வேணா டான்ஸ் ஆடுறான், செலிப்ரேட் பண்றான், அது அவன் இஷ்டம், என்னன்னா பண்ணிக்கலாம். as long as it's not provocative. நீ வந்து ஒருத்தனை வந்து உணர்ச்சி தூண்டி அசிங்கமா ஏதாச்சும் பண்ணி உன்னை தூண்டி விடுற அளவுக்கு பண்ணா, இல்லைன்னா வந்து ஏதாவது அஃபென்சிவா பண்ணாத வரைக்கும் அது ஓகே தான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை. கோல் அடிச்சுட்டா அவன் செலிப்ரேட் பண்றான், நீங்க ஆப்பரண்ட் ஃபேன்னா கடுப்பாவ தான் செய்வீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் தி நேச்சர் ஆஃப் தி கேம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீ ஒரு மேனேஜர், இப்போ ஜோசிய மோரினியோ மாதிரி ஒரு மேனேஜர் போய் சொல்றப்ப, நீ தான் கோல் போட்டல, எதுக்கு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணா, அவன் எப்படி வேணா செலிப்ரேட் பண்ணிக்கலாம், அவனோட இஷ்டம், அவன் என்ன வேணா பண்ணிட்டு போறான். நீ வந்து wherever he goes the same problem happens அப்படிலாம் சொல்றீங்க. அதே சேம் ப்ராப்ளம் நானும் சொல்றேன், எல்லா இடத்துலயும் போறப்ப ஏன் ரேசிசம் அவனுக்கு அகேன்ஸ்ட் தான் நடக்குது, அப்படின்னா அதுதானே தவறுன்னு நாங்களும் சொல்றோம். அப்ப இவனையே மாத்திக்க சொல்றீங்க, ஏன் மக்கள் எல்லாம் மாறி அவனுக்கு அப்படி அன்னெசரியா எதுக்கு இந்த ப்ரொவோகேஷன் எல்லாம் பண்ண வேண்டும், அதுதான் நான் கேக்குறேன்.
நீ ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இப்போ வந்து இவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு, நம்ம எவிடன்ஸும் பார்த்துருக்கோம். ஃபேன்ஸ் எல்லாம் இவனை டான் பண்றதெல்லாம் ஒருத்தரையா நோட் பண்ணிட்டு எல்லாரையுமே வந்துட்டு நீங்க பேன் பண்ணணும், கண்டிப்பா பண்ணி ஆகணும் மினிமம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த போர்ச்சுகல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆக போகுது, இது ஒரு இன்வெஸ்டிகேஷனா எடுத்து யுஎஃப்ஆவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க இண்டிவிஜுவலா. இது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, பட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோன்ற மாதிரி பேசிருக்காங்க ஃபார் த பிளேயர் அண்ட் த ஃபேன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் நிறைய நடந்துச்சுடா. பட் வந்து ஐ ஃபீல் வினிஷியஸ் பண்ணதுல தப்பு இல்லை. இன்னும் வந்து வி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் வித் வினி, தப்பு பண்ணல. மற்றவங்க கோழத்தனமா இந்த இந்த பிரஸ்தினானி பண்ண விஷயத்த வந்துட்டு வாய மூடி அவன் கவர் பண்ணி பண்ணதுனால அவன் என்ன சொன்னான்றது யாருனாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அது கோழத்தனமான ஒரு வேலை இது. இல்ல அதான்டா அந்த பாயிண்ட் தான். என்னன்னா இப்போ எல்லாருமே இந்த பண்டிட்ஸுங்கிற பேர்ல இந்த தியரி ஆண்ட்ரியும் மைக்கா ரிச்சர்ட்ஸும் சிபிஎஸ் நெட்வொர்க்குங்கிறது நமக்கு யூஎஸ் ஃபுல்லா அத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு, அதாவது தியரி ஆண்ட்ரி என்ன சொல்றாப்ல, நீ சொல்றதுதான் அவன் பண்ணது கோலத்தனம். நான் வந்து எம்பாப்பேட்ட கூப்பிட்டு நான் பேசினேன். எம்பாப்பே எனக்கு ஒரு மெசேஜ் வச்சிருக்காப்ல, ஐ சூஸ் டு பிலீவ் வினிசியஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கா ரிச்சர்ட் சொல்றான். அதாவது இப்ப என்னன்னா, ஷர்ட்டை நீ தூக்கி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீ நல்லது சொல்ல போறது இல்ல, ஏதோ கேவலமா தான் நீ சொல்லியிருக்க, ஓகேவா? ஆனா அது என்ன கேவலம்ங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப அதுதான் பிரச்சனை. இப்போ அவன் வந்து ரேசிசம்கான வார்த்தையில ஏதோ ஒண்ணு அவன் சொல்லி இருக்கலாம், சொல்லாமே இருக்கலாம். சொல்லி இருந்தானா கண்டிப்பா he should never play football again. கண்டிப்பா நோ டவுட் he should not play football again. ஒருவேளை சொல்லாம இருந்திருந்தா, வேற ஏதோ சொல்ல போய் அது வேற ஏதோ மாதிரி கேட்டிருந்தா அனாவசியமா அவன் மேல பழி போட்டு அவனுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்குன்னு ஒரு பட்டப்பேரே ஆயிரும். ஓ இவன் வந்துட்டு வினிசியஸ் ஜூனியர் இப்படி வந்து பண்ணனாலதான் இவனுடைய வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவன் வேற எங்கேயுமே தலகாட்ட முடியாது. ஐ மீன் ரெகுலர் லைஃபே அவனால் வாழ முடியாம போயிருக்கான ஒரு சான்ஸுமே இருக்கு. கரெக்டா? எனக்கு என்னன்னா, இப்ப இந்த வீடியோ வந்து நீ பார்க்கும்போது தெரியும், எம்பாப்பே வந்து ஐ ஹர்ட் ஹிம் சே மங்கியோ என்னமோ சொல்ல, அது வந்து ஐ ஹர்ட் ஹிம் சே இட் 5 times அப்படிங்கிறான். இப்போ வினிசியஸ் ஜூனியரும் கேமவிங்காவும் தான் ரொம்ப பக்கத்துல இருக்காங்க அந்த பிரஸ்டியானி சொல்றதுக்கு, ஓகேவா? வினிசியஸ் ஜூனியர் கேட்ட உடனே ஓடிட்டான். போய் ரெஃப்ரிட்ட பாருங்க இவன் இதை சொல்றான், எனக்கு வந்து இது ரேசிசம் ரிமார்க்ஸ் வச்சிருக்கான்னு சொன்ன உடனே ரெஃப்ரி வந்து இந்த சிம்பிள் போடுறாப்ல. அப்படின்னா அந்த ஒரு பிரேக், அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்றதுக்காக அந்த ஒரு பிரேக். அந்த பிரேக் நடந்ததுக்கு அப்புறம் தான் எம்பாப்பேவே ரியாக்டே பண்றான், ஓகேவா? எனக்கு வந்து எம்பாப்பே வேற எங்க கேட்டானே எனக்கு தெரியாது. 5 வாட்டி அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி எம்பாப்பே சொல்றான். ஆனா எனக்கு எம்பாப்பே வேற எங்க கேட்டிருக்க முடியும்? ஏன்னா வினிசியஸ் ஜூனியர் ஓடி போய் சொல்ற வரைக்குமே நீ அந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா கேமவிங்காவும் எம்பாப்பே எதுக்கு இவன் ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மித்த 2 பேருக்குமே கேட்டுருச்சு, அவங்களும் போயிருப்பாங்களா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. டேய் இந்த மாதிரி அட்லீஸ்ட் சட்டையை பிடிச்சிருப்பாங்களா, அவனை இந்த மாதிரி கேவலமா பண்ணலாம் சட்டையை பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல அவங்க 2 பேருமே. சோ எம்பாப்பே சொல்றது உண்மையா என்னன்னு தெரியும். பட் வினிசியஸ் ஜூனியர் கேட்டிருக்கிறதுக்கான 100க்கு 100% சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன கேட்டான்னு தெரியாது, ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். வினிசியஸ் ஜூனியர் நினைச்சிருந்தா எல்லா பிளேயர்ஸையும் கூட்டிட்டு வாங்கடா போலாம் அப்படின்னு போயிருக்கலாம். மேட்சையே கேன்சல் பண்ணிட்டு டே எவனும் விளையாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டே போலாம். முதல்ல அதுக்கே வினிசியஸ் ஜூனியருக்கு பெரிய பாராட்டு தரணும். ஏன்னா திரும்பி வந்து சரி பரவாயில்ல மேட்சை முடிப்போம், எக்காரணத்தை கொண்டு இது அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்தும் 2-3 சான்ஸ் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட கோல் போட்டிருப்பான். அதுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் வினிசியஸ் ஜூனியர், ஹேட்ஸ் ஆஃப். அதெல்லாம் வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அல்டிமேட்லி எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒரு பெரிய பிராட்காஸ்டிங் நெட்வொர்க் மாதிரி உட்கார்ந்துட்டு கண்டதை பேசக்கூடாது. ஏன்னா யுஎஃப்ஐ இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, ப்ரூவ்டுனா he should not play. அது வரைக்கும் நீயா வந்து உட்கார்ந்துட்டு ஐ வில் சூஸ் டு பிலீவ் வினிசியஸ் ஜூனியர் அப்படின்னா, ஏன்னா வினிசியஸ் ஜூனியர் சொல்றது நம்பலாமா, பிரஸ்டியானி சொல்றது நம்பலாமாங்கிறது யாருக்குமே தெரியாது. கரெக்ட், அதுதான் நமக்கு எக்ஸாக்டா ப்ரூஃப் கிடையாது. அதனால இது ஒரு சென்சிட்டிவ் டாபிக். பட் அதான் நாங்க வந்துட்டு நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அவன் பண்ணியிருந்தானா முழுக்க தப்பு. அதை வந்து நாங்க டெஃபினட்டா சப்போர்ட் பண்ண மாட்டோம். பட் நம்ம அது தெரியாத வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அவன் தான் பண்ணான்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. இன்னொரு கோமாளித்தன கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். பென்ஃபிகா ஒரு வீடியோவை எடுத்து முட்டாள் மாதிரி அபிஷியலா போட்டுருந்தானுங்களா, அபிஷியலா போடுறானுங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்னு ஒண்ணு இருக்காடா? அவங்களுக்கு எல்லாம் வந்து யாராச்சும் அங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்கறதுக்கான பொட்டன்சியலே கிடையாது, நீயே எப்படிடா போட முடியும்? நாங்க ஃபேன்ஸ், நாங்க என்ன வேணாலும் பேசுவோம். அவனுக்கு கேட்டிருக்க முடியுமா, கேட்டிருக்க முடியாதா, என்ன வேணாலும் நாங்க பேச முடியும். நீ அபிஷியல் அக்கௌண்ட்ல நீ எப்படிடா இதை போஸ்ட் பண்ணுவ? அவ்வளவு தூரத்துல இருக்கான், அவன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா நீ என்ன சொல்லிருக்கலாம், we believe our player didn't do it but we will abide by the investigation by UEFA.
யுஎஃப்ஐ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம், எங்களோட பிளேயரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சது. சம்பந்தம் இல்லாம ஒரு வீடியோ எடுத்து போட்டு அவ்வளவு தூரத்துல நிக்கிறாங்க, கேட்டிருக்க முடியாது, அது பண்ணிருக்க முடியாது. இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டூபிட். பட் ஃபைனலி நீ சொன்ன மாதிரி if proven guilty you should never play. பட் until that இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இன்வெஸ்டிகேஷன் நடந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது என்ன ரிசல்ட் வருதோ அதை பொறுத்து வந்து பண்ணலாம். ஸோ மூவிங் ஆன், கலாட்டசரை வர்சஸ் யுவென்டஸ். கலாட்டசரை வேற லெவல், வேற லெவல்னாலும் வேற லெவல், வேற லெவல். வேற லெவல்லாம் பத்தாதடா, 5 கோல போட்டு சாச்சு விட்டானுங்க நம்மளோட யுவென்டஸ். ஏன்னா நிறைய கேம் வந்து கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்தானுங்க. இந்த அத்லெட்டிகோ மேட்ரிட் கேம்லாம் கொஞ்சம் 1-1 டிரால முடிஞ்சதோ என்னமோ, அந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லாம் அப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்கெல்லாம் என்ன 5 கோல் சராவரியா போய் அடிச்சிட்டு இருக்கானுங்க போலயே. ஆமாண்டா, அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கு அப்புறம் யுவென்டஸ் 2 கோல், கூப் மைனஸ் 2மே சூப்பர் கோல். அதுவும் அந்த 2வது கோல் ஃபினிஷ் எல்லாம் வேற லெவல் ஃபினிஷ், டாப் கார்னர் அடிச்சான். அப்புறம் சரி யுவென்டஸ் தானாட்டு இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல ஒன்னு யுவென்டஸ் அப்படியே வந்து கன்சாலிடிஃபை பண்ணிடுவானுங்கன்னு பார்த்தா வந்ததுல இருந்து அவனுங்களே குடுக்குறானுங்க, இந்த கோல் போட்டுக்க, இந்த கோல் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அழகா பின்னாடி பாக்ஸ்ல 10 அடிச்சு போறாங்களா டிஃபென்சிவ் பாக்ஸ்ல. அதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து இந்த மேட்ச் பார்க்காதவங்க யாருமே ஆசிமெண்ட் பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா கோல் அசிஸ்ட் ஆசிமெண்ட் இல்ல, ஆனா எல்லாத்துக்குமே காரணம் ஆசிமெண்ட் தான். 5 கோல்ல 3 கோல் ஆசிமெண்ட். அந்த மாதிரி கேம்ல அவன் ரொம்ப இன்வால்வ்டா இருப்பான் அப் ஃப்ரண்ட். சும்மா இந்த டம்மியா இருக்காம பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காம அவன் இன்வால்வ்டா இருப்பான், நல்ல ஸ்ட்ரைக்கரா. சோ அன்பிரடிக்டபிளான ஒரு ஸ்ட்ரைக்கர். ஆக்சுவலா இப்ப இந்த ரீசன்ட் இப்ப இருக்கிற ஃபுட்பாலிங் இதுல வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் அன்பிரடிக்டபிளா இருக்கானா ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க. இப்ப எம்பாப்பே, இப்போ ஆசிமென்லாம் அந்த லிஸ்ட்ல வருவாங்க கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. ஆனா ஆசிமென் அந்த ஒரு பிரஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்தனாலதான் வந்து அந்த 3 கோல்ஸ் அவுட் ஆஃப் 5 வந்துச்சு. ஐ திங்க் தேர் ஆல்மோஸ்ட் த்ரூ. யுவென்டஸ் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு என்ன பெரிய ஆளுங்களே காணவே காணும். இவனுங்க லாவ் வச்சுலாம் வச்சுதானுங்க. மெக்கினி தான் ஸ்ட்ரைக்கரா ஆடி இருக்கான். அப்புறம் என்னமோ இந்த இல்டிஸ் எல்லாம் வந்து இது பண்ணாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கேம்ல இல்ல. அதெல்லாம் கலாட்டசரை நல்லா ஆடிட்டானுங்க. என்ன பண்றது பாவம். அங்க நோவா லாங் இப்பதான் வாங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டா. அவன் வந்து ஒரு 2 கோல் போட்டுருக்கான் அவன். ஆமா ஆமா. சோ அதனால 5-2 வின்னர்ஸ் கலாட்டசரை. ஐ திங்க் தேர் வர்ச்சுவலி த்ரூ. யுவென்டஸ் 3 கோல் போட ஒரு காலத்துல எப்படி இருந்த டீம் தொடர்ந்து 5 வருஷம் 6 வருஷம் சரியா அடிச்சிட்டு இருந்தானுங்க. பட் திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, திரும்ப வரமாட்டேன்டா. அதுக்கு முன்னாடி வந்து இதுங்க ஒலிம்பியாக்கஸ் நில், இவங்க லெவர்கூசன் 2 கோல். அந்த கோலுக்கு அந்த கேமை நான் வந்து பாக்கலை. ஸோ 2-0 வின்னர்ஸ் அவே. அதனால வந்துட்டு லெவர்கூசன் ஹோம்ல வந்து அதை முடிச்சு போடுவாங்க. கடைசியா ஆமா கடைசியா ஒரே ஒரு கேம் காரபாக் நியூகாசல். எதுக்கு நடந்ததுன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. யாருக்காவது திடீர்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டோம்னா நம்ம வந்து சும்மா ஃபீஃபா என்ன மாதிரி ஆர்சனல் ஃபேனா இருந்தா ஃப்ரஸ்ட்ரேட் ஆனா என்ன பண்ணுவேன்னா ஃபீஃபா ஆன் பண்ணிட்டு பிகினருக்கும் கீழே ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தா போட்டு எந்த டீம் என்ன டிரா பண்ணிச்சு, இப்ப இந்த கேஸ்ல ரூல்ஸ் இருந்தா போட்டு டுமுன்னு ஒரு 5-6 கோலை போட்டு மன நிம்மதிக்கு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். அந்த மாதிரி தானே நடந்தது இந்த கேம்ல. ஏன் சொல்றேன்னா மேன் ஆஃப் த மேட்ச் கார்டன் 4 கோல் போட்டான். ஆனா எனக்கு அவன் மேல கோவம். 4 கோல்லாம் 10 நியாயப்படி அவன் 8 கோல் மேல போட்டிருக்கோம்டா. அவன் 1-on-1 மிஸ் பண்ணிட்டு இருக்கான், என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். பட் எனிவே 4 கோல். அதுல வேற ஒரே ஒரு கோல் பத்தி தான் நான் பேச போறோம். கிக் ஆஃப்டா, அவனுங்க கிக் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 பாஸ் கொடுத்தாருடா. அதுக்குள்ளே வந்து ஓல்டமாடை இன்டர்செப்ட் பண்ணா பால் போச்சு, கார்டன் தூக்கி போய் அடிச்சிட்டான். கிக் ஆஃப்ல இருந்து ஒரு 5-10 செகண்ட் வச்சிருக்க மாட்டாங்க பால. எனக்குலாம் எப்படா நீங்க டாப் டியர்ல வந்தீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு காரபாக் என்ன வருத்தம் தெரியுமா? அதாவது போன கேம் தான் லாஸ்ட் கேம் ஆஃப் குரூப் ஸ்டேஜ் வந்து எங்கள்கிட்ட 6-0 தோத்தானுங்க. ஓகேவா? நீ வந்து 2 லெக் டை இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் உன்னோட ஹோம்ல ஆடுற. ஓகேவா? நான் வந்து இவங்கள்ட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த போடோ கிளிம்ட் நான் சொன்னேன் எப்படி ஹையப்பா பிரஸ் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் நாட் பேட். காரபாக் மாதிரி ஒரு கிளப்புக்கு ஒரு பின்னாடி நின்று டிஃபென்ஸை முதல்ல சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாக்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல ஒன்னும் கொலை குத்தம் கிடையாது. நீ பயங்கர அட்டாக்கிங்கான ஃப்ளூயிட் ஃபுட்பால் ஆடணுங்கிறதுல யாரும் கேட்கவும் இல்லை. உனக்கு தேவை ரிசல்ட். இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்ல அட்லீஸ்ட் செகண்ட் லெக்ல அட்லீஸ்ட் நம்ம கேமுக்குள்ள இருக்கணும்டா அப்படின்னா நம்ம யோசிச்சிருக்கலாம். அது கூட இல்லாம கண்டமேனிக்கின் கோலை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகேவா? 30 மினிட்ஸ்ல நியூகாசல் ஹேட் 15 அட்டெம்ப்ட்ஸ். அதுல 10 அட்டெம்ப்ட் ஆன் டார்கெட். அதுலயும் 5 கோல் 4 கோல் நினைக்கிறேன். அந்த 4 கோல் இல்லாம கீப்பர் ஒரு 3 1-on-1 சேவ். ஆமா, அது கீப்பர் இல்லைன்னா இன்னும் நிறைய போயிருக்கோண்டா. அவனுங்க வந்து ஃபுல் கேம் வந்துட்டு ஆப்போசிஷன் ஆஃப்லாம் இல்ல, ஆப்போசிஷன் பாக்ஸ்ல ஆடிட்டு இருந்தானுங்க.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல போனா கார்டன் 10 கோல் இதோட இந்த சீசன்ல வந்து 10 கோல் கார்டன் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் 7+ கோல்ஸ். சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் 10, பிரீமியர் லீக்ல தான் ஒண்ணுமே இல்ல. சாம்பியன்ஸ் லீக்ல வந்துட்டு 10. இந்த கேம்ல ஒரு 2 முடிச்சு டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். முதல் இன்ஸ்டன்ஸ் வந்து ஹார்வி பான்ஸ் வந்து 25th மினிட்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணுவான், ஓகேவா? கீப்பர் சேவ் பண்ணிடுவான். ஆனா அது கோலா போயிருந்துச்சுனால் ஆஃப் சைட் கால் பண்ணிருப்பாங்களா? பிகாஸ் I think it was Willock who was obstructing the goalkeeper's view. மக்களே நீங்க பாத்துட்டீங்க 25th மினிட்ல போய் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஃபர்ஸ்ட் நியூகாசல் உடைய பெனல்டி இது வந்து பிரீமியர் லீக்ல இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு கொடுத்துக்க மாட்டாங்க. கையை கீழே வச்சு அவன் ஸ்லைட் டாக்கிள் போனான், ஓகேவா? பிரீமியர் லீக் இருந்தோ ஐயோ அவன் வந்து நேச்சுரல் பொசிஷன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பானுங்க, ஓகேவா? இது கொடுத்துருக்க மாட்டானு எனக்கு வந்து தெரிஞ்சது. சோ இந்த 2 இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு தோணுச்சு, ஓகேவா? நம்பர் 3, வோல்டேமாடா இந்த ஒரு 1 வீக்கா கிளப் விட்டு வெளியே போறேன் எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் பயங்கரமா வருது. நியூகாசில் இஸ் ஓபன் டு செல்லிங் வோல்டேமாடான், ஓகேவா? என்ன பண்ணாருன்னு தெரியல. இந்த கேம்ல வோல்டேமாடாவை ஸ்ட்ரைக்கரா போடாம வோல்டேமாடாவை நம்பர் 10 போட்டாப்ல. ஆக்சுவலா ஆமா அட்டாக்கிங் மிட்டா போட்டானுங்க. கரெக்ட். புரியலன்ட்டு இட் வில் சூட் வோல்டேமாடா தான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வோல்டேமாடா செமையா பால் வச்சுப்பான், 1-2 சில்கி டச்சஸ் பண்ணுவான், நல்ல லிங்க் அப்ல மத்தவங்களோட பண்ணுவான். இட் வில் சூட் வோல்டேமாடா. ஆனா அது வோல்டேமாடாக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா கார்டனை மேல போட்டு ஹார்வி பான்ஸ் லெஃப்ட், ரைட்ல வில்லக்க போட்டுட்டு வோல்டேமாடாவை நம்பர் 10 போட்டு ஆடினாப்ல. இது எல்லா கேமுக்கும் பண்ணுவாரா எடியோ அப்படின்னு தெரியல, இல்ல செல் பண்ணிட்டு வேற யாராச்சும் வாங்குவாங்களான்னு தெரியல. சோ இந்த கேம் வந்து ஐ தாட் இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப குவக்கியா ஒரு புது விஷயமா இருந்துச்சு. பட் நியூகாசல் ஆர் வர்ச்சுவலி த்ரூ 6-1. செகண்ட் லெக் வந்து இரலவென்ட், அந்த செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல வந்து தேவையே இல்லை. பட் இந்த வீடியோல வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய மேட்சஸ் பத்தி பேசியிருக்கோம். எல்லாத்தையும் உங்க காமெண்ட்ஸ் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேம் பத்தியுமே பேசியிருக்கோம். மறக்காம இன்னும் அந்த ஹைப் பட்டன் எல்லாம் பண்ணலீங்கன்னா பிரஸ் பண்ணுங்க, லைக் போடலீனா பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலீனா பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். திஸ் இஸ் கௌதம் சுபாஷ். பேசுறதுக்கே நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் தம்பி இதெல்லாம் நடக்கும் போது அலையாந்திர சுபாஷ வர வைக்கிற. இந்த சுபாஷ் ரிட்டையர் ஆக போனா இனிமே வந்துட்டு பிரீமியர் லீக் ஆர்சனல் பக்கமே போறது இல்ல. எல்லாத்துலயும் ரிட்டையர் ஆயிட்டு என் தலைவர் அலையாந்திர சுபாஷ் இறங்க போறதுக்கு